வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? தயவு செஞ்சு இந்த வீடியோ யாரும் பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு எதுவும் இல்லை இந்த வீடியோவில். ஆமாம், இது ரஜினிகாந்த் அரசியல் பற்றின வீடியோ இல்லை, அனிருத்தோட வீடியோவும் கிடையாது. சத்தியமாக கிளுகிழுப்பான என்ன சொல்கிறது ரகசியங்கள் எதுவும் கிடையாது இந்த வீடியோவில். ரூமர்ஸ் எதுவும் கிடையாது. சும்மா ஒரு 2-3 லட்சம் பேரோட ஃப்யூச்சரை பற்றின வீடியோ, அவ்வளோதான். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் கிடையாது இந்த வீடியோவில். சரி, ஒரு சின்ன ஜோக் சொல்கிறேன், கொஞ்சம் நேரம் போகும் அந்த ஜோக். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டைன்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்டில் நெடுவாசல்னு ஒரு கிராமம், ஓகேவா? அழகாக இருக்கும் கொஞ்சம். அந்த கிராமம் ஒரு 30 வருஷம் முன்னாடி ஒரு டெசர்ட் மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட வெறும் கருவ மரம் தான் அங்கே. சரியா? அந்த கிராமம் இப்போது என்ன லெவலில் இருக்குது தெரியுமா? ஆல்மோஸ்ட் டோட்டல் தமிழ்நாட்டோட 20% கோகனட்ஸ், ரைஸு, சுகர் கேன் எல்லாம் அங்கேருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து பச்சை பசேல்னு இருக்குது அந்த கிராமம், ஓகேவா? இதெல்லாம் எப்படி காங்கிரஸ் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட், டிஎம்கே, ஏடிஎம்கே கவர்மெண்ட் பண்ணி வந்ததா? அங்கே இருக்கவங்க செத்து பொழைச்சி தூக்கம் இல்லாமல் உயிரை அடகு வச்சு என்னென்னமோ பண்ணி பல சாக்ரிஃபைஸ்க்கு அப்புறம் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? சரி, அவ்வளோ விடுங்க. என்னன்னா இன்னும் பெரிய ஜோக் ஒன்று இருக்குது. அந்த கிராமத்து மக்கள்லாம் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அங்கே. என்னென்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஐயோ சாரி, நான் தேச விரோதி இல்லை, நான் தேச விரோதிலாம் இல்லை, சரி எப்படியோ வச்சுக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ரீசெண்டாக மீத்தேன் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து டெல்டாவில் அவங்க வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக பேர் மாற்றிருக்காங்க. மேபி பார்ட் 2 என்னன்னு தெரில. ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ட்ராக்ஷன்னு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்க நெடுவாசலில் எடுக்க போகிறாங்க. நான் சொன்னதில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் எடுக்க போகிறாங்க. இது எடுத்தால் என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு நிறையா இருக்குது. சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு 2-3 லட்சம் பேர், அவ்வளோதான். ஃபியூச்சரே கிடையாது. ஒரு 50-60 வில்லேஜ், ஒரு 100 வில்லேஜ் இருக்கும் சுற்றுவட்டார இடத்துல, அவ்வளோதான். ஒரு பயலுக்கு ஒன்றும் கிடையாது. 4-5 நாள் ஆச்சு, இப்போ 3 நாள் ஆச்சு இந்த மேட்ரு எங்களுக்கு தெரிஞ்சு. ஒருத்தனும் ஒழுங்காக தூங்கலை, ஒழுங்காக சாப்பிடல. எல்லாம் வெளியில் இருக்கிற பசங்களும் சரி, ஊரில் இருக்கிற பசங்களும் சரி, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க. சரியா? என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் இது எங்கே போய் முடியும்னு எனக்கு கிளியராக தெரியும். இந்தியாவில் வந்து ஃபார்மர் சூசைட்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டை வந்து ஓவர்டேக் பண்ணி மகாராஷ்டிராவில் தூக்கி சாப்பிடணும் தமிழ்நாட்டில் இந்த 2 டிஸ்ட்ரிக்ட், தஞ்சாவூர், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கம்பைண்டாக எங்கேயோ போயிடும். சீரியஸ்லி, ஆமாம், பெருமைப்பட்டுக்கலாம். நீங்கள் காலரை தூக்கி விட்டு சொல்லலாம், எங்கள் ஊரில் தாண்டா அதிக ஃபார்மர் சூசைடுன்ட்டு. சரியா? பாருங்கள், சந்தோஷமாக இருங்க, சிரிங்க. இந்த மாதிரி வீடியோ பார்த்து, இந்த பையன் பேசுகிறவனை பார்த்து சிரிங்க, ட்ரோல் பண்ணுங்கள், மீம்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆமாம், அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. சரி பாருங்கள், ஜோக் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி தெரியணும்னு பார்த்தேன். ஆமாம், அவ்வளோதான். எதுவும் வேலை இருந்தால் பாருங்கள், எதுவும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் இருந்தால் பாருங்கள். இந்த வீடியோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. இதை பற்றி யாரும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஃபேஸ்புக்லேயோ, ட்விட்டர்லேயோ, வாட்ஸ்அப்லேயோ போஸ்ட் பண்ணாதீங்க. அவ்வளோதான், ஜோக் முடிஞ்சுது. அண்ட் கன்க்ளூஷன், moral of the story. For more jokes, please follow Save Neduvasal in Facebook and WhatsApp. In Facebook and Twitter. அவ்வளோதான். I'm done.